60 தமிழ்நாட்டுகள் பிரபவன் ஆரம்பித்து அக்ஷயன் முடியும். 38வது வருடம் இப்போ நடந்துட்டு இருக்குது. குரோதி வருடம் 13/4/2025 இரவு 12 மணியோட அது ஓவர். இந்த வருஷம் திருக்கணிதத்தின்படி 3 பயிற்சி. Satyabama Institute of Science and Technology admissions open. MCR Pure Cotton Club formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV Truval. ஏழரை சனி இருக்கிறதுனால கூடா நட்பில் கொஞ்சம் பேத்துக்கும். எதுவாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய கொஞ்சம் அவங்க கவனமாக பார்த்துக்கிறது இந்த பேச்சு. சனி 2.5 வருஷம் 11ல் இருக்கார். 11ஆம் இடத்துல 2.5 வருஷம் சனி இருக்காருன்னா விஸ்வாவசம் மட்டும் இல்லாமல் 10ல் வரக்கூடிய சனி வந்து இவங்களுக்கு 10ல் ஒரு பாவி இருந்தால் நல்லது நடக்கும். பட் குரு வந்து ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் விரயங்கள் இருக்குது. விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வார்த்தையால் தொழில் கெடும், அரசு கெடும், அரசியல் கெடும், வாய்ப்புகள் கெடும், பேர் கெடும், புகழ் கெடும். கடகத்துக்கு நோ கோபம், நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை, அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். இந்த நாள் எனக்கு வராதுன்னா கோயில் போறியோ குளத்துக்கு போறியோ தெரியாது. சிம்மம் அஷ்டம சனி. ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே எல்லா முடிவும் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுடும். ஸோ ஆப்போசிட் செக்ஸால் தேவையில்லாத பிரச்சனை வரும். உஷாராக இருக்கும். சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. 2.5 வருஷம் சனி ரொம்ப அற்புதமாக இருக்கும். 9ல் குரு வரா. டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயமும் நடக்கும். விருச்சகத்துக்கு மன அழுத்தம் தான் பெரிய மைனஸ். எல்லாரும் சேர்ந்து சதி செய்யலாம் பார்ப்பாங்க. உத்தியோகத்தில் பார்ப்பாங்க, ஃபேமிலியில் பார்ப்பாங்க, வெளி இடத்துல பார்ப்பாங்க. அர்த்தாஷ்டம சனி உள்ள வரீங்க. அர்த்தாஷ்டம சனி வந்தால் என்ன அர்த்தம்? ஏழரை சனி மொத்தமாக விலகுது. 2.5 வருஷம் சனி 3ல் தான் இருப்பார். எல்லா காரியத்திலும் ஜெயம் ஏற்படும். தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும். அகோபிலம் நரசிம்மர் எங்கெல்லாம் இருக்காரோ நரசிம்மர்கிட்ட போயிடும். மீன ராசியில் தான் அடுத்த 2.5 வருஷத்துக்கு சனி தங்குறார். உங்களை வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கார். இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? ஜென்ம சனி. படிப்பு தடை போகும், திருமண தடை போகும், புத்திர சந்தான தடை போகும். சனி பயிற்சி அப்படின்லாம் பேசும்போதே ஒரு பதட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கு சார். சனியோட ரொம்ப மோசமாக கொடுக்கறது புதன் கொடுப்பான். ஆனால் புதனை பற்றி நம்ம ஆளுங்க பேசுறதே இல்லை. சுக்கிரன்னா சூப்பர்ன்றீங்க. சுக்கிர திசையில் பிச்சை எடுத்தவங்கலாம் எனக்கு தெரியும். 17 வருஷம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிற ஜாதகம்லாம் எனக்கு தெரியும். சனி உனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவான். எழுதி நம்மோட யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் அதுதான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்க. எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது சார் தமிழ் புத்தாண்டு? மொத்தம் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய ரிஷிகளால் கணிக்கப்பட்டது 60 தமிழ்நாடுகள். பிரபவன் ஆரம்பித்து அக்ஷயன் முடியும். பிரபவ வந்து 1, 60வது வருடம் வந்து அக்ஷயன். இந்த 1 to 60 தான் நம்ம தமிழ் புத்தாண்டா சித்திரை 1லேருந்து கொண்டாடுறோம். 38வது வருடம் இப்போ நடந்துட்டு இருக்குது. நம்ம பேசுகிற நாள் குரோதி வருடம் முடிய போகுது. குரோதி வந்து 13/4/2025 இரவு 12 மணியோட அது ஓவர். அதாவது நம்மளுடைய 14ஆம் தேதி பிறக்கிறது கணக்கு. 14/1/2025 அப்போ வந்து மீனத்தில் இருக்கிற சூரியன் மேஷத்துக்கு வரக்கூடிய நாள். அதாவது மேடத்தில் சூரியன் வரக்கூடிய நாள் தான் சித்திரை 1 நமக்கு. அதுதான் தமிழ் வருடத்தின் பிறப்பாக. சூரியன் வந்து மேஷ வீட்டுக்கு வர்றது தமிழ் பிறப்பு. அது வந்து இந்த வருஷம் வந்து 39வது வருடம். விஸ்வாவசுன்னு பேர். இதுக்கு எல்லாமே சமஸ்கிருதம் தான். அந்த காலத்தில் எல்லாமே ஏற்றியதில் நம்ம தமிழ் வருடமாக அதை கொண்டாடுறோம். ஒரு வருடத்துக்கு வெண்பாக்கள் உண்டு. அந்த வெண்பா படி தான் நிறைய அதனுடைய பொது பலன் எடுப்போம். அடுத்ததாக வருது வந்து பிரபவ என்ற வருது. அதாவது 40வது வருடம். 60 வருடத்தில் இப்போ நம்ம 39ல் வரோம். 39 முடியிருச்சு, 38 முடியுது, குரோதி முடியுது, பிரபவ வருது. இந்த காலகட்டத்தில் சூரியன் திருக்கணிதத்தின்படி வாக்கியபடியாக இருந்தாலும்
மேஷத்துக்கு வரக்கூடிய நாள் தான் தமிழ் புத்தாண்டு. இப்போ திருக்கணிதத்தின்படி சனியானவர் மீன வீட்டில் இருக்கிறார். இப்போ ராகுவும் கூட இருக்கார். அடுத்து ராகு கேது பயிற்சியில் வந்து ராகு கும்பத்தில் வருவார், கேது வந்து கன்னியிலேருந்து சிம்மத்துக்கு வருவார். இந்த வருஷம் திருக்கணிதத்தின்படி 3 பயிற்சி. அதில் முதல் பயிற்சி வந்து இந்த வருஷம் வரதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு, குரோதி வருடத்தில் வந்துச்சு. ஸோ அடுத்த 2.5 ஆண்டு காலம் சனியானவர் மீனத்தில் இருப்பார்ன்றது தான் திருக்கணிதத்தின் கணக்கு. அடுத்தது குருவானவர் இந்த வருடத்திலே ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு வரப்பார். இதெல்லாம் வச்சு தான் இந்த பலன்கள் இருக்கும். அப்படி பார்க்கறச்ச மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறதுன்றதை பார்ப்போம். முதலில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர். மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்பதனால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டு. அனுமன் வழிபாடு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் இந்த வருஷம் பெறுவீங்க. 7.5 சனி இருக்கிறதுனால நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்கிறது தான், டெய்லி ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் உங்களை உடற்பயிற்சியில் கொண்டு போகிறது. லாபம் அதிகமாக ஏற்படும். அசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இளம் வயதாக இருக்கட்டும், 90 வயசாக இருக்கட்டும், முதலீடுகள் பணவரவு, இவர்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது, திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பானவர்கள் கூட மறுமண அமைப்பு, குடும்பத்திற்காக வாழாமல் இருந்த மேஷராசிக்காரர்கள் இந்த வருடத்திலிருந்து குடும்பத்தை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ளாக மன வருத்தங்கள், காதல் அமைப்பில் மன வருத்தங்கள்லாம் மாறுவது, கணவனாக இருந்தால் மனைவியுடன் அந்யோன்யம் அதிகரிப்பது, மனைவியாக இருந்தால் கணவனுடன் அந்யோன்யம் அதிகரிப்பது. ஏன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு பொது வாழ்க்கைக்கு தான் அதிகமாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, தெரியாதவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்குன்னே வாழ்வாங்க. இப்போ தான் குடும்பத்துக்கு கொஞ்சம் ரொம்ப ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ணி வாழ்வோம். அப்பா அம்மாவை ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டோமோன்னு பசங்க படிக்க ஆரம்பிப்பாங்க, பசங்க வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க, பசங்களோட நடவடிக்கைலாம் ரொம்ப மாறும் இந்த வருஷம். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கிறது மேஷத்துக்கு முக்கியம். மற்றபடி ரொம்ப அற்புதம் இருக்கும். வண்டி வாகனம்லாம் அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்கு. 7.5 சனி வந்து எல்லாருக்கும் வரக்கூடியது, அதனால ஒன்றும் கிடையாது. சனி வந்து நீச்சமாகக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தா மேஷம். அப்போ அதிகமான எக்ஸசைஸ் பண்ணாவே தெம்பாக இருக்கலாம். இரவு நேரத்தில் இந்த வண்டியில் தான் வித்தை காட்டாமல் இருக்கணும். நட்பு, கூடா நட்பில் கொஞ்சம் பேத்துக்கணும். ஏன்னா மேஷம் வந்து எப்பயுமே வர ஓவர் டாக்கட்டிவ், எதுவாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக பேசக்கூடிய. அதனால் கொஞ்சம் அவங்க கவனமாக பார்த்துக்கிறது. இந்த பேச்சு, வாகன அமைப்பு, கோபப்படுறத விட்டுரும். எல்லாமே நல்லா இருக்குது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கொஞ்சம் பார்த்துக்கணும். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தாவே அனுகூலம் கணக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிஷபம். ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா படுத்திருக்கணும் பெருமாள், விஷ்ணு காயத்ரி, விஷ்ணு சகஸ்ரநாமம், இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லது. ரங்கநாதர் மாதிரி எல்லாம் எங்கெங்கே படுத்திருக்கிறாரு பெருமாள், அவரை பிடிச்சிக்கணும். இல்லை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு விஷ்ணுவை நம்பணும். ரிஷபத்துக்கு வந்து சனி 2.5 வருஷம் 11ல் இருக்கார். சுக்கிரன் தான் உங்கள் அதிபதி. 11ஆம் இடத்துல 2.5 வருஷம் சனி இருக்காருன்னா விஸ்வாவசம் மட்டும் இல்லாமல் பிரபவம் நல்லா பண்ணணும்னு நம்பணும். ஸோ அடுத்த 2 வருஷத்துக்கு டாப் கியரில் போகக்கூடிய ராசியில் யார் வருதுன்னா ரிஷபம். ஸோ பழைய கடன் அடையும், புது கடன், சந்தோஷ கடன் ஏற்படும், எதிரிகளால் இருந்த பிரச்சனை தீரும், வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமாக இருக்கும், தொழில் ரீதியாக அற்புதம் ஏற்படக்கூடிய ராசியில் யார் வருவார்னா ரிஷபம். காது, மூக்கு, தொண்டை, பற்கள், சைனஸ், ஒத்த தலைவலி கவனமாக பார்த்துக்கணும். என்ன தொழில் செய்கிறோம், என்ன படிக்கிறோம், என்ன சொல்கிறோன்னு தெரியாத இருந்தவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு வரும். செல்வாக்குகள் அதிகமாகும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த அமைப்பு மாறும். அரசு துறை, அரசியல்வாதிகள் பெரிய ப்ரமோஷன் ஆவாருங்க. ஆச்சரியமாக இருக்கும். டக்குன்னு நல்லதெல்லாம் நடக்கும். அதே போல் வந்து ரொம்ப நாளாக ஹெல்த்தில் தொந்தரவு இருக்கும். அது டாக்டர் ஏதாவது சர்ஜரி பண்ணோம், ஒரு நாளில் சரியாயிடும்வாங்க, போகாமல் ஏமாத்திருப்பாங்க. டக்குன்னு இவங்களே இல்லை இதை நான் பண்ணிடுறேன் சரியாயிடும்ன்றுவாங்க. ஸோ ஹெல்த் ரெக்கவர் ஆகும்.
அதே போல் யோகா மெடிடேஷன்லாம் அதிகமாக போவாங்க. மியூசிக்கு, திரைப்பயணம், அதிக அவார்டுகள் வாங்குறது, கௌரவம் வாங்குறது. விஞ்ஞானிகளுக்கெல்லாம் நோபல் பரிசு வரைக்கும் பரிந்துரைக்கப்படுது, பாரத் ரத்னா வரைக்கும் வாங்கக்கூடியது. படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் அனுகூலம் ஏற்படுவது, குடும்பத்தில் சுபகாரியத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, இவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய சுபகாரியங்கள் நடக்கிறது. ஆனால் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். பெற்றோருடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது ரிஷபம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிதுனம். மிதுனத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஹெல்த் ரொம்ப கவனம். குறிப்பாக ப்ரெஷர், முதுகு தண்டுவடம், ஆர்ட்டு, நரம்பு, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்த விஷயந்தான். ப்ரெஷர் அதிகமாகாமல் பார்த்துக்கணும். தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடாது. இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ராசி யாருன்னா மிதுனம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல் தீரும். அதிகமான திருமணம் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய ராசியில் மிதுனம் வரும். பிறந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் இவங்களுக்கும் இருந்த பிரச்சனை தீரும். பெற்றோர் பெரியோருடன் தொலைதூரத்தில் இருந்திருப்பாங்க, அமெரிக்காவிலே இருந்திருப்பாங்க. இப்போ விசா ட்ரம்ப் எல்லாம் வந்த பிறகு பிரச்சனைனாலும் ஒன்று அப்பா அம்மா அங்கே போவாங்க, இல்லைன்னா இவங்க வீட்டில் இங்கே இருந்துட்டு போவாங்க. ஸோ ஒரு உதாகலமாக இருப்பாங்க. ரொம்ப தடைப்பட்டிருக்கும் நிறைய ஒர்க்கு, அதெல்லாம் மாறிடும். நிறைய லெவலுக்கு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து நிறைய பணம் வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாத்துலேயும் டேக்கப் ஆகும். 10ல் வரக்கூடிய சனி இவங்களுக்கு 10ல் ஒரு பாவி இருந்தால் நல்லது நடக்கும். பட் குரு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து, வண்டியில் மிதனம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அற்புதமான அமைப்பு. ராகவேந்தருடைய மூல மந்திரத்தை சொல்லிக்கினே இருந்தால் போதும். எனக்கு தெரிஞ்சு என் குருநாதர் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு குருநாதர் இருந்தால் அவரை பிடிச்சிக்கணும். எந்த குருவோ ஒரே குருவை பிடிச்சிக்கணும், ஓஹோன்னு ஆகிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி இந்த தமிழ் வருஷத்தில் கடக ராசி. ஏன்னா நம்ம ஒரு ராசிக்கு 2 மணி நேரம் பேசலாம், ஆனால் அது பிரயோஜனப்படாது. ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணுறதே மக்களுக்கு புரியும். அடுத்தது கடகராசியில் திருவண்ணாமலை சிவன் வழிபாடு, இந்திராட்சி கவசம், சோத்திரம் கேட்கணும். கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கும். அஷ்டம சனி விலகினாலும் ஜூன் மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒத்துக்கிறது ஆடி மாதம் முடியணும். அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி முடிஞ்ச பிறகு தான் நிறைய விஷயம் நல்லது நடக்கும். கடகத்துக்கு விரயங்கள் இருக்குது. விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் கவனம். வாக்குஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தையால் தொழில் கெடும், அரசு கெடும், அரசியல் கெடும், வாய்ப்புகள் கெடும், பேர் கெடும், புகழ் கெடும். கடகத்தில் அது மட்டும் கவனம். அஷ்டம சனியெல்லாம் விலகுது, நல்லது நிச்சயமாக நடக்கும். ஆனால் வார்த்தையில் கெடுத்துக்கினீங்கன்னா எப்படி? எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு இருக்குது. பெரியவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க இருக்காங்க. மகான்கள் தரிசனம் இருக்குது. எல்லாம் எனக்கு தெரியும் போயான்ட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதை தான் கடகம் பார்த்துக்கணும். கடகத்துக்கு நோ கோபம், நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை, அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். இந்த நாள் எனக்கு வராதுன்னா அஷ்டலக்ஷ்மி ஓடிட்டும், தனிமையாகிடுவாங்க. அந்த தனிமையானவுடனே இவங்களுடைய திறமைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் போய்டும், நட்டாற்றில் விட்டுட்டு போய்டுவாங்க. யாரோ உங்களுக்கு அது நடக்கும், இது நடக்கும், நான் இருக்கிறேன், அப்படி இருக்கேன்லாம் பேசுவாங்க. யாரையும் நம்பக்கூடாது. கடகத்துக்கு தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக முதுகு தண்டோடம், அடிவயிறு, கழிவுகள் போராட்டம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கும். அதே சமயம் கடகத்துக்கு மன அழுத்தம் குறையும். மெடிடேஷன் பண்ணணும். திடீர் அதிர்ஷ்டம், படிப்புக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, தனியாக வேறு ஃபீல்டிலேருந்து மாறி வேறு ஃபீல்டுக்கு போகிறது, இதெல்லாம் கடகம் பண்ணும். ஸோ இதெல்லாம் கடகத்துக்கு நல்லது நடக்கும். பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். வேலைக்கிழமைகளில் பசுமாடுக்கு உணவளிக்க, அதாவது அகத்திக்கீரையை தவிர வேறு ஏதாவது உணவு கொடுக்க அற்புதமாக ஏற்படும். இதை மட்டும் இந்த தமிழ் வருஷத்தில் கடகம் பண்ணால் நல்லது. அடுத்தது சிம்மம். சிம்மத்துக்கு பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயர்,
பஞ்சவடி ஆஞ்சநேயர், சுசீந்திரம் ஆஞ்சநேயர், ஆழ்வார்பட்ட ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், எங்கெல்லாம் ஆஞ்சநேயர். கும்பகோணத்தில் கூட ஒரு புது கோயில் கட்டிருக்காங்க ஆலங்குடி பக்கத்தில். விஸ்வரூப தரிசனம் ஆஞ்சநேயர் எல்லாமே ரொம்ப நல்லது. அனுமன் சாலிசா ரொம்ப நல்லது. ஆனால் நான் இன்னைக்கு கூட திருப்பி சொல்கிறேன், நீ கோயில் போடுறியோ குளத்துக்கு போறியோ தெரியாது, சிம்மம்ல அஷ்டம சனி. எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும். கால் பாதம் கவனமாக பார்த்துக்கணும். பாதம் முட்டு வலி தான் தொந்தரவு பண்ணும். முதுகில் ஏற்கனவே கோளாறு இருக்கவர்கள், கழுத்தில் கோளாறு உள்ளவர்கள் டாக்டர் மருத்துவர் ஆலோசனை மீறினீங்கன்னா தப்பாயிடும். அதே சமயம் நல்லது நடக்கும். அஷ்டம சனியில் கல்யாணம் நடக்கும். நரம்பு கோளாறுகள் கவனமாக பார்த்துக்கணும். தலைவலி, இந்த ஒத்த தலைவலி, ப்ரெஷர் திடீர்னு மாறுறது, லோ பிபி ஆகுறது, அனிமிக் ஆகுறது, ஹீமோகுளோபின் குறையிறது, ஹெல்த்து தான் சிம்மத்துக்கு சொல்லும். அதுக்கு ஃபிட் ஆகிடுங்க. 1 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. 23 மணி நேரம் நீங்கள் தூங்கினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பணம் வரும். அஷ்டம சனியில் எல்லா நல்லதும் நடக்கும் சிம்மத்துக்கு. கணவன் மனைவி சண்டை போகிறது, காதல் அமைப்பில் அவர் என்னை கவனிக்கலைன்றதெல்லாம் மாறுறது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, ட்ராவல் பிரியர்கள் இவர்கள், அதெல்லாம் நல்லது நடக்கிறது. நண்பர்கள் மத்தியில் இவங்களை கேலி கிண்டல்லாம் இருக்கிறது மாறி இவங்கக்கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்குறது, பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை தீர்க்கிறது, பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணும். அவங்க விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப ட்ரபிள் இருக்கும், அது படிப்படியாக மாறும். அதே சமயம் வாகனத்தில் வித்து அடிக்கிறது, கட்டடிக்கிறது, ஒரு சைடில் ஃபோன் பேசிக்கினே வண்டி ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் போகிறது, சிக்னலை கிராஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் தண்டனை உண்டு. ஃபைன் போனால் பரவாயில்ல, இன்னொருத்த இடித்தானா பிரச்சனை ஆகிடும். ஸோ வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிம்மம். மற்றபடி அனுகூலம், ஏற்றம், நம்பிக்கை, சந்தோஷம். ஏன்னா விஸ்வாவசு வருஷம் ஃபுல்லாக 11ல் குரு இருக்கார், அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே போல் விநாயகரை கும்பிட யோக பலம் ஏற்படும். விநாயகர் தான் ரொம்ப முக்கியம் அனுமனோட, அதை மனசில் வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கன்னியாராசிக்கு, கன்னியாராசிக்காரங்களுக்கு திருப்பதியில் போய் ஒரு இரவு தங்கணும், ரொம்ப நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே எல்லா முடிவும் டக்குன்னு முடிச்சிடணும். நல்ல காரியம், நல்ல விஷயம், அரசியல், அரசு தொடர்பு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, டக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்துணும் எல்லாத்துலையும். ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஜூலை ஆகஸ்ட்லாம் டேக்கப் ஆகிடும், பெரிய கௌரவம் ஏற்படும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கணும். தேகாரோக்கியத்தில் அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, சுவாச கோளாறுலாம் திடீர்னு வந்துடும். அதில் இவங்க தான் கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் தொந்தரவுகள்லாம் படிப்படியாக குறையும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு படிப்படியாக குறையும். ஆனால் எல்லா எதிரிகளும் ஒன்று சேர்ந்து ரவுண்டு கட்ட பார்ப்பாங்க. ஆனால் அது நாசுக்காக புத்தி சாதுரியம் அதிகமான ராசி யாருன்னா கன்னி, அழகாக ஜெயிப்பாங்க. ஆனால் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப கவனமாக இருக்கும். பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். ஸோ ஆப்போசிட் செக்ஸால் தேவையில்லாத பிரச்சனை வரும். நீங்கள் கையை பிடிச்சி இழுப்பீங்கன்னு நான் சொல்ல, ஆனால் ஏதாவது ஒரு பேச்சோ ஏதாவது ஒரு விஷயமோ உஷாராக இருக்கும். வீடியோ காலில் யாராவது வர்றாங்க, தெரியாத நம்பர்லேருந்து வராங்கன்னா அட்டனே பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு ட்ராப்பிங் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் பார்த்துக்கணும். திருமண தடை காட்டுது, நிச்சயமாயிட்டு கூட டக்குன்னு கெட்டுடும். அதனால் திருமணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணாக இருந்தால் பையனை வீட்டாரை விசாரிக்கிறதும், பையனாக இருந்தால் பொண்ணு வீட்டை விசாரிக்கிறதும் ரொம்ப முக்கியம். நீங்கள் 5 வருஷம் லவ் கூட பண்ணுங்கள், ஆனாலும் லவ் இஸ் பிளைண்டுன்றான் ஏற்கனவே. கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. கன்னிக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றங்கள் வந்தால் கன்னி எத்து கொடுத்துக்கும் நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். ரொம்ப அது அற்புதம். இந்த வருஷம் விஸ்வாவசில் ரிஷபத்துக்கு இருக்கிற மாதிரி துலாத்துக்கு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஹெல்த்து தான், அலர்ஜி, கால், ஸ்கின்னு, முட்டு வலி, இதெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் தான். சனி உச்சம் பெறக்கூடிய ராசி அது. ஸோ இந்த வருஷம் இல்லை, எப்போவுமே எக்ஸசைஸ் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறாங்கன்னா துலாத்துக்கு பெரிய கோயிலெலாம் நம்ம சொல்லவே மாட்டேன். துர்கையை மட்டும் பிடிச்சிக்கினா போதும். எங்கே துர்கை இருந்தாலும் அம்பாள் வழிபாடு
மாங்காடு இருக்குது, திருவேற்காடு இருக்குது, மேல்மலையனூர் இருக்குது, பவானி அம்மன் இருக்குது, பட்டீஸ்வரம் துர்க்கி இருக்குது, சமயபுரத்தாள் இருக்குது, விஜயவாடா, எங்கெல்லாம் அம்மன் இருக்குதோ போயிட்டு வந்து ஒரு 7 எலுமிச்சை பழம் கொடுத்தா போதும். 2.5 வருஷம் சனி ரொம்ப அற்புதமாக இருக்கும். 9ல் குரு வரா இந்த வருஷம். குரு லக்னத்தை பார்ப்பான், 5ஆம் பார்வையாக விசேஷம். டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயமும் நடக்கும். துளாராசி இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா சுபகாரியமும் நடக்கும். அசையமசைய பொருள் ஏற்படும். தொழிலில் நிம்மதி ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். தடைப்பட்டிருந்த அத்தனை விஷயங்களும் கைகூடும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்லது நடக்கும். எதுவுமே நடக்கலைன்னா அது உங்கள் மேலே தப்பு. பூர்வீகத்தில் இருந்த பாலடைஞ்ச வீடுகள்லாம் புதுமைப்படும். நிறைய ரெண்டல் இன்கம் கிடைக்கும். நிறைய மண்ணால் ஈடுபடுவாங்க. விவசாய அனுகூலம் ஏற்படும். பச்சை கையெழுத்து அதிகமாக போடக்கூடிய ராசி துலா. அரசியலில் இருப்பாங்க, அரசு அதிகாரிகள் இருப்பாங்க, அனுகூலம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். லைம்லைட்டே வராத அரசியல்வாதிகள், அரசு துறையில் இருந்த அதிகாரிகள்லாம் டக்குன்னு பேர் புகழ். அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் மக்களுக்கு நேரடியாக நல்லது நடக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் துலாத்துக்கு இந்த வருஷம் 2.5 வருஷங்கள் இன்னும் நல்லா இருக்குது. ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கு. பிள்ளைங்க விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75, 90 படிக்கணும். ஏன்னா குடும்பத்தில் தேவையில்லாதவர்களுடைய தலையீடு வரணும்னு நீங்களே குழப்பிப்பீங்க. அப்படி வராது. அது வராமல் இருக்கிறதுக்கு இது பண்ணணும். ஸோ நல்ல காலகட்டம். துர்கையை பிடிச்சிக்கின்னு முன்னேறுங்க. ஹெல்த்துக்கு வந்து ஏற்கனவே அது உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் 100% முதுகு, கால், முட்டி வலி, அலர்ஜி, இச்சிங், இதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கும். ஏன்னா ஃபுட்டிலே இருக்கும். என்ன அலர்ஜி வருதுன்னு தெரியாது. சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால் எப்போயுமே மன வருத்தம் வரும். இந்த மன வருத்தம் தான் உடம்புல இச்சிங் வரும். யோசிச்சுக்கினே இருப்பாங்க. தூங்குறத கூட யோசிப்பாங்க. தூக்கத்தில் அதிகமாக வீட்டில் ஏதாவது குரல் வருதுன்னு வச்சுக்கலாம், ஊன்னு அது துலான்னு நம்பலாம். அதனால் பயத்திலே இருப்பாங்க. அதாவது பேய் பயம், அந்த பயன்ற மாதிரி ஏதோ ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அது என்னானே தெரியாது. புருஷன்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, பிள்ளைங்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கணும். அதெல்லாம் மெடிடேஷன் பண்ணால் போய்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவு அனுகூலம், பெரிய அளவுக்கு சந்தோஷம். திருச்செந்தூர் போகிறது. திருச்செந்தூரில் போயிட்டு வந்தாவே ரொம்ப நல்லது இருக்கும். தொலைவில் இருந்து சாமியை பார்த்தாவே போதும். சாதாரண தரிசனம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கைங்கரியம். ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டு சந்தோஷமாக போயிட்டு வாங்க. புரோக்கர் எல்லாம் நம்பினாங்கன்னா மாட்டிடுவோம். திருச்செந்தூர் கண்டிப்பாக வயிறு பெரிய லெவலுக்கு, யுட்ரஸ், வயிறு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் பார்த்துக்கணும். அதே சமயம் சுபவரியம், வரவுக்கு மீறிய செலவுகள் பண்ணாலும் அது சந்தோஷ செலவுகள். கண்டிப்பாக குரு பார்வையே இல்லைனாலும் திருமண தடை நீங்கும். புத்திர சந்தான தடை நீங்கும். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதம் ஏற்படும். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். மன அழுத்தம் தீரும். விருச்சகத்துக்கு மன அழுத்தம் தான் பெரிய மைனஸ். அந்த மன அழுத்தம் தீர்த்தாவே விருச்சகம் மாதிரி ஒரு சுறுசுறுப்பு ஆக்டிவெலாம் இருக்காது. எல்லாரும் சேர்ந்து சதி செய்யலாம் பார்ப்பாங்க. உத்தியோகத்தில் பார்ப்பாங்க, ஃபேமிலியில் பார்ப்பாங்க, வெளி இடத்துல பார்ப்பாங்க, ஒரு காலனிக்குள்ளே இருந்தீங்கன்னா அங்கே பார்ப்பாங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுட்டு ஜாலியாக ராமா ராமான்னு சொல்லிட்டு போ. ஏதாவது குருவை வச்சுக்கணும். குருவை வச்சுக்கினா தான் அனுகூலம் ஏற்படும். சனி நட்சத்திரம் இருக்குது. அனுஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க. புதனுடைய நட்சத்திரம் ஃபுல்லாக இருக்குது. அதனால் பெருமாளையும் எப்பொழுதும் சிவனையும் கும்பிட கும்பிட ஏற்றம் பெறுவார்கள். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணணும். விருச்சகத்துக்கு மெடிடேஷனில் இருக்கக்கூடிய ராசியில் விருச்சகம் உண்டு, கடகமும் உண்டு, ரிஷபமும் உண்டு. அதில் விருச்சகம் கண்டிப்பாக மெடிடேஷன், தியானம் கற்றுக்கும். யோகாவில் இவங்களே ஒரு குரு மாதிரி ஆகணும். ஆனால் தான் இவங்களுக்கும் நல்லது, இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. கோபப்படாமல் இருக்கக்கூடிய விருச்சகம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய விருச்சகம். தனம் வரும், பணம் வரும், குடும்பம் வரும், வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும், எல்லா விதமான சௌகரியம் வரும், அசையமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும், புது கடன் வரும். வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வசதியை பெருக்கணும், கடன் வராமல் எப்படி? அதனால் அது சந்தோஷ கடன். ஹெல்த்தில் பார்த்துக்கணும். விருச்சகம் மறந்துடாதீங்க. மாஸ்டர் செக்கப் கண்டிப்பாக பண்ணணும். அதில் குறிப்பாக ஆர்ட்லலாம் ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கவங்க சரியாக மருந்து எடுக்கலைன்னா மாட்டிப்பேன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் தான் முக்கியம்.
ஆஞ்சநேயர் விட்டுறாதீங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர்லாம் விசேஷம். போயிட்டு வந்து ரட்சையை கட்டிக்கு. அதே சமயம் தொழில் அபிவிருத்தி, கணவனாக இருந்தால் மனைவியிடம் சண்டை வேண்டாம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சண்டை வேண்டாம். குடும்பத்தில் அதிக ட்ராவல் இருக்கும், அதை ஏற்றுக்கணும். நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், இல்லைனா உங்கள் துணை ட்ராவல் பண்ணலாம். பிள்ளைகளுக்கு நல்லது பண்ணுவீங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடைய தேகாரிக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இரத்த பந்த உறவுகளில் வாக்குவாதம் கூடவே கூடாது. சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும். தனுசு இருக்கக்கூடிய வீட்டில் ஏற்றம் ஏற்படும். அதிகமாக நகை, பணம், முதலீடுகள், வண்டி வாகனங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது, எல்லா இடத்துலையும் நிம்மதியாக இருப்பது, அதிக தொழில் ஆரம்பிக்கிறதெல்லாம் தனுசு ஆரம்பிக்கும். அர்த்தாஷ்டம சனி உள்ளே வரீங்க. அதனால் அர்த்தாஷ்டம சனி வந்தால் என்ன அர்த்தம்? பிளட் வெசல்ஸை தொந்தரவு பண்ண பார்க்கும். அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் தான் ஒரே வழி. அதே போல் இரவு நேர உணவை சீக்கிரமாக முடிச்சுக்கணும். 7-7:30 மணிக்குள்ளே டின்னரை முடிச்சுட்டு ஒரு 2.5 மணி நேரம் கேப் விட்டுட்டு தான் தூங்கணும். அதுபோல் 6 மணிக்கு டின்னர் முடிக்கக்கூடிய தனுசு பெரிய பிராப்தம். வாய் கட்டுப்பாடு தான் இருக்காது தனுசுக்கு, பசிக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துருங்க. நல்ல டாக்டர் கேட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் உங்கள் டயட்டிஷியன்கிட்ட கேட்டு பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த்தை பார்த்துக்குங்க. ஹெல்த்து கடன்னு பெருசாகிடும். அப்புறமா கால் வலிக்குது, கை வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு எல்லா நோயும் வரும். அதில் மட்டும் பார்த்துக்கணும். தனுசுக்கு கண்டிப்பாக பெரிய ஏற்றம் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் வரும். அரசு கௌரவம் ஏற்படும். அரசியலில் திடீரென்று இறங்கி புகழ் பெறுவார்கள். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் தனுசு வருவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. ஏன்னா தனுசுக்கு ஆலோசனை சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் வேண்டாம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிங்க. 4 செவத்துக்குள்ளே அடிச்சுக்குங்க, கட்டி பிடிச்சிட்டு சால்வ் பண்ணிட்டு போகிறது நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு எது பெஸ்ட்? அனுகூலம் எது? பெரிய அளவு ஏற்றம். பிள்ளையாரை பிடிச்சிக்கங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், கழுத்து வலி, கை கால் ஷோல்டர் வலி எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மகர ராசிக்காரங்க தொழிலில் அதி அற்புதம் ஏற்படும். சந்தோஷம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள். 7.5 சனி மொத்தமாக விலகுது. 2.5 வருஷம் சனி 3ல் தான் இருப்பார். எல்லா காரியத்திலும் ஜெயம் ஏற்படும். தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும். படிப்பே தடை, அது கிடைக்கும். படிப்பு நிவர்த்தி ஏற்படும். இளவயது மாணவர்களுக்கு ஏற்றம் அதிகமாக தரக்கூடிய ராசி மகரம். வாகனத்தில் வித்தைகள் கூடாது. ப்ரெஷர் ஏறக்கூடாது. லோ பிபி, ஐபிபி தான் மெயின். சுகர் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஸ்பைனுக்கு எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யக்கூடிய ராசி யார்? மகரம். அது நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக அப்புறமா என்ன கமெண்ட்டில் திட்டி பிரயோஜனம் இல்லை. பார்த்துக்குங்க. நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். அனுபவிக்கணும். அது அனுபவிக்கக்கூடிய ராசியாக இருக்குது இந்த வருஷம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். கொடுத்த வாக்கு அனுகூலம் ஏற்படும். 2ல் ராகு, 8ல் கேது இருந்துட்டு போட்டோம். கோளறுப்பதிகம்னு ஒன்று கொடுத்தார் திருஞான சம்பந்தர். வேயிறு தோளில் பங்கன் விடுமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தருவீன். அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். அதுவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நான் சொல்கிறதெல்லாம் தமாஷா இருக்கும். செய்யணும். 48 நாள் கேளுங்க. பெரிய ஏற்றம் காணப்படும். அதிகமாக சுப செலவுகள், அதிகமான தொழிலில் புரட்சி. சின்ன வயசுல பெரிய பிக் என்டர்பிரினர் ஆகக்கூடியது. டப்புன்னு பெரிய தொழில் மாற்றம் ஏற்படுவது. அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய ராசியில் மகர ராசிக்காரங்கள் வருவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், ஏற்றம் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நிறைய பொலிட்டிஷியனாக இருக்கக்கூடிய ராசியில் வருவது இந்த வருஷத்தில் மகர ராசி. அரசு ஊழியர்களாக வரக்கூடியதில் மகர ராசி வரும். அதனால் எக்ஸாம்லாம் எழுதியிருந்தால் கண்டிப்பாக இன்டர்வியூலெல்லாம் பாஸ் பண்ணுவீங்க. பயப்படாதீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரங்க. அகோபிலம், நரசிம்மர். அகோபிலத்துக்கு தான் போகணும் இல்லை. நீங்கள் நாமக்கல் நரசிம்மர் போகலாம், சிங்கப்பெருமாள் நரசிம்மர் போகலாம், பாரசாதி கோவில் நரசிம்மர் போகலாம், பூவரசங்குப்பம் நரசிம்மர் போகலாம், சிங்கர்குடி நரசிம்மர் போகலாம், பரிக்கல் நரசிம்மர் போகலாம். எங்கெல்லாம் இருக்காரோ நரசிம்மர்கிட்ட போயிடுங்க. நரசிம்மர் காயத்ரி கேட்கணும். கேட்க அதி அற்புதம் ஏற்படும். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் வேண்டாம்.
பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் எப்பயுமே இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் தான் ஆதரவாக இருக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய புகுந்த வீடு, வந்த வீடு எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் தட்டி கொடுங்க. அதே சமயம் ஜென்மத்தில் இருந்த சனி விலகுது. வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்திலும் நல்லது நடக்கும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ராசியில் யார் வருது? கும்பராசி. அப்போ பணம் வரும் இல்லையா? பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அனுகூலம் ஏற்படும். உங்களுக்கு ஜென்மத்தில் கேது 7ஆம் இடத்தில், ஜென்மத்தில் ராகு 7இல் கேது வராரு. அதனால் உடனே அது ஒரு கமெண்ட் ஆக்கிடாதீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நாங்கள் சொல்கிறதுனால சில டைமில் சில தடங்கல்கள் வரும். கும்பத்தில் ராகு வராரு, மன அழுத்தம் வராமல் பார்த்துக்குங்க. அதனால் ராகு வரனால கேது 7இல் இருந்தால் கணபதி காயத்ரியும் நரசிம்மர் காயத்ரியும் அதிகமாக சான்ஸ் செய்யக்கூடிய ராசியில் கும்பம் வரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை எல்லாம் செட்டில் பண்ணிக்கோங்க. பழைய காலத்து நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பகைமையெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக அன்பு கட்டி ஃபோனில் பேசி அரவணைச்சு உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளிகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் நிச்சயமாக இந்த விஸ்வாவசு வருடத்தில், தமிழ் வருடத்தில் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். 5இல் குரு வராரு, போராதா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வராரு. அதனால் ஹெல்த்தில் மட்டும் உணவு கட்டுப்பாடு சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய லக்ஸுரி அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் எதிர்பார்த்த எல்லா விஷயமும் கை கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான தமிழ் வருடம் கும்பராசிக்காரங்களுக்கு. தேகாரிக்கம்லாம் 7.5 சனியில் கடைசி 2.5 வருஷம் இருக்கிறனால தோப்புகரணம் அது போட்டு தான் தீரணும். வேர்வை வரணும், வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய இறுதி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசியில் தான் 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷத்துக்கு சனி தங்குறாரு. உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கார். அதே சமயம் 4இல் குரு வரார், 12இல் ராகு வரார், 6ஆம் இடத்தில் கேது. தெய்வ திருப்பணிகள்லாம் அதிகமாக செய்வாங்க. ஜென்ம சனியில் தொழில் நல்லாயிருக்கும். ஜென்ம சனியில் ஆச்சரியம் என்னென்னா தொழில் கிடைக்கும். தொழிலே இல்லைன்னா 2 வருஷமாக தேடின்னு இருப்பீங்க, தொழில் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் ஆரம்பிப்பீங்க. திருமணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும், திருமண தடைகள் நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக மன வருத்தம், தேகாரோக்கியத்தில் குறைபாடு, 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து டக்குன்னு சர்ஜரி முடிச்சுட்டு தெம்பாயிடுவீங்க. இல்லைன்னா 2 நாள் ட்ரிப்ஸ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க. எல்லா விதத்திலும் உணவு, உடல் ஆரோக்கியம் பெறும், தைரியம் ஏற்படும். பாஸ்போர்ட்டில் சரியாக வச்சுக்கணும். பாஸ்போர்ட்டில் அதிகமான ட்ராவல், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள், எப்போவுமே ட்ராவல் பேக் கரெக்டாக இருக்கணும். ட்ராவல் பேக்கில் மாத்திரையெல்லாம் எப்போவுமே கரெக்டாக வச்சுக்கணும். உடற்பயிற்சி அதை நீங்கள் செஞ்சே தீரணும். ஜென்ம சனி வேறு, இன்னும் 5 வருஷத்துக்கு 7.5 சனி இருக்குது. குரு வீட்டில் சனி, அதனால் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஹெல்த்தை கெடுக்க பார்ப்பார். வயிறை கெடுப்பாரா, ரத்த நாளங்களை கெடுப்பாரா, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஜோசியர்கிட்ட போய் கேட்டுன்னு இருக்கக்கூடாது, போய் மந்திரிக்கக்கூடாது. டக்குன்னு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் படுத்துக்கணும். பார்த்துருங்க டாக்டர், எதாக இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஹெல்த்தை தான் தொந்தரவு பண்ணும். வண்டியில் வித்த காட்டக்கூடாது. ஜென்ம சனி படிப்பு தடை போகும், திருமண தடை போகும், புத்திர சந்தான தடை போகும், அதிர்ஷ்டம் ஏற்படும், பழைய கடன்கள் பைசல் ஏற்படும், கோயில் பணிகளை செய்து கொடுப்பீர்கள், கோயில்களுக்கு அதிகமாக நல்லது செய்வீர்கள், நிறைய தான தர்மம் செய்வீர்கள், அநாத ஆசிரமங்களை தேடி தேடி போயிட்டு வருவீங்க, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுவீங்க, விடுபட்ட மூதாதையர்கள் கடனை தீர்ப்பீங்க, பசுமாடுகளுக்கு நிறைய உணவளிக்கக்கூடிய ராசிகளில் மீனராசி வரும். எனவே எல்லாம் நரசிம்மா 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 என்று மந்திரங்கள் சொல்லிக்கொண்டு நரசிம்மர் காயத்ரி பிடித்து கொண்டு எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ அங்கெல்லாம் போயிட்டு வெல்லம் வாங்கி கொடுக்கறது, ஏலக்காய் வாங்கி கொடுக்கறது, சுக்கு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பானகத்துக்கு, புரியுதுங்களா? பொருளாக வாங்கி கொடுங்க. அது எடுத்துன்னு போனால் கூட யார் வீட்லேயும் அவங்களும் சக்கரை பொங்கலோ அல்லது பானகம் தான் செஞ்சு சாப்பிட முடியும். அதனால் பணத்தோட பொருள் வாங்கி கொடுங்க. அதில் இந்த வெல்லம், ஏலக்காய், சுக்கெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும். நரசிம்மருக்கு முழு திருப்தி ஏற்படும். அபிஷேக தீர்த்தங்கள் வாங்கி கொடுங்க, அனுகூலமாக இருக்கும். தாமரை மலர்களை வாங்கி கொடுங்க, பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். எனவே ஜென்மசனியில் உடற்பயிற்சி முக்கியமாக இருங்கள்.
பிறருக்காக ஜவாப் ஜாமீனை கொடுப்பதை தடுத்து கொள்ளுங்கள். இது தேவையில்லாத கேளிக்கை, பயணம், சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது, இது போல் இடத்துலேருந்து கொஞ்சம் நகர்ந்து கொண்டால் போதும். சார், இப்போ இந்த 12 ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க சார். இதில் வந்து குறிப்பாக உச்சபட்சமாக நல்லா இருக்கக்கூடிய ராசி அப்படின்றதும் எது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னா எந்த 2 ராசிகள் சார்? எல்லா ராசிலையும் 12 ராசிலையும் சில நெகட்டிவ் வரும், 12 ராசிலையும் சில பாசிட்டிவ் வரும். இது எப்படின்னா நம்ம வியாபார நோக்குக்காக சொல்லலாம். என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. தசா புத்தி நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குது, எல்லாமே இருக்குது. மேஷ ராசி இப்போ 7.5 சனிலேயே அவங்களுக்கு தசா புத்தி நல்லா சூப்பர் டூப்பராக இருக்கும். சிம்ம ராசி அதோட ஓஹோன்னு இருக்கும். ஸோ அதாவது அவர்களுடைய இது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ வந்து மேஷத்துக்கு அஷ்டம சனி 7.5 சனியில் போகிறாங்க. மீனம் இருக்குது, கும்பம் இருக்குது, அடுத்ததாக தனுசு இருக்குது. நான் ரிவர்ஸ்லேயே வரேன் உங்களுக்கு. அடுத்ததாக கன்னிக்கும் கண்ட சனி இருக்குது, சிம்மத்துக்கு அஷ்டம சனி இருக்குது. இவர்களுக்கு எல்லாமே இருந்தாலும் அடுத்ததாக இந்த எல்லா சனியாக இருந்தாலும் உடற்பயிற்சி செய்தால் நீங்கள் சிம்மத்திலேருந்து எடுத்துக்கலாம். சிம்மம், கன்னி, ஃபஸ்ட்டு மேஷம், அடுத்தது சிம்மம், கன்னி, அடுத்தது விருச்சகமாக இருக்கட்டும், தனுசுவாக இருக்கட்டும், அடுத்ததாக கும்பமாக இருக்கட்டும், மீனமாகட்டும், இவர்களெல்லாம் உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாவே இந்த சனி நல்லது தான் பண்ணுவார்ன்றது எழுதப்படாத ஒரு விதி. இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே சமயம் குரு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய மிதனத்துக்கு கூட நம்ம என்ன சொன்னோம், ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஹார்ட் அட்டாக்லாம் அதிகமாக வரக்கூடிய ராசியில் நான் பார்க்குற வரைக்கும் இந்த வருடத்தில் ஜென்ம குருவில் மிதனத்துக்கு வரும். ஸோ இளம் வயதை சார்ந்தவர்கள் கூட நான் சொல்கிறது, நீங்கள் போய் முழு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க, இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, நான் தான் ஃபிட்டாக இருக்கேன்னு எல்லாம் நம்பாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணக்கூடிய ராசியில் மிதனம் வருது. எங்கே இருந்தாலுமே செக் பண்ணி எங்கே தான் இருக்கும். 24 வயசு மேலே இருந்தால் ஒத்துக்க மாட்டேங்க. ஓகே, சின்ன வயசாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நான் நிறையா அதை ரிசர்ச் பண்ணியிருக்கேன் என்னோடய வயது அனுபவத்தில். இதை வந்து ரொம்ப பார்த்துருக்கேன். இந்த ஜென்ம குரு வருவதில் மிதன ராசிக்காரங்க நிறைய ஹெல்த்தில் மாற்றுறாங்க. அதை அவங்க கவனமாக பார்த்துக்கணும். உச்சபட்சமாக நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது இந்த முறை ரிஷபம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் நினைக்காத அளவு இருக்கும். கடகத்துக்கு கூட நான் சொன்ன மாதிரி ஆடி மாதம் முடிஞ்சதில் அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அடுத்தது சிம்மமே நல்லா இருப்பாங்க. சிம்மம் வேறு ரூபத்தில் நல்லா இருக்கும். துலாம் அதோட நல்லாயிருக்கும். துலாத்துக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அவங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மகரம் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடியது. ஏன்னா இவங்களுக்கு சனி ஹெல்ப் பண்ணுறது, குரு பார்வையால் தொழிலெலாம் கிடைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இவங்கெல்லாம் காற்றுள்ள போதே தூத்திக்கணுன்ற மாதிரி இந்த 2 எல்லாருமே வந்து தூத்திக்கிறது எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் வரும். அதில் இவங்களுக்கெல்லாம் உடனே எல்லா கிரகமும் ஃபேவரபிளாக இருக்குது. சரி, இப்போ பொதுவாக நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க இதெல்லாம் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் சனி இருக்குது, சனி பயிற்சி அப்படின்லாம் பேசும்போதே ஒரு பதட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குது சார். இப்போ வந்தாலே முடிஞ்சது வாழ்க்கை. பயமுறுத்தினா தானே சார். நான் என்ன கேட்குறேன் சார், உங்கள் வயசு இருக்குது, உங்கள் வயசு என்னப்போ? 38. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிறக்கிற காலத்தில் ஒரு 7.5 சனியில் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2வது சனி தான். ஸோ உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் 2 சனி பார்த்துட்டீங்க, புரியுதுங்களா? இல்லை பார்க்கல, ஒரு சனியாவது பார்த்துருப்பீங்க. எப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு வந்து சனி வந்து நீங்கள் பிறக்கிறச்ச 3ஆம் இடத்துல இருந்துட்டார். அப்போ ஒரு சனியாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்தால். அதனால் சனி பார்க்காம நம்ம 30 வயதை கடக்க முடியாது. 60 வயது சனி வந்து 2வது வாட்டியாவது அல்லது 3வது வாட்டியாவது பார்க்காம வர முடியாது. செத்தா போயிட்டோம். நான் என்ன கேட்குறேன், கஷ்டங்கள் எல்லா கிரகமும் கொடுக்கும். சனியோட ரொம்ப மோசமாக கொடுக்கறது நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் புதன் கொடுப்பான். ஆனால் புதனை பற்றி நம்ம ஆளுங்க பேசுகிறதே இல்லை. ஏன்னா சனி தான் அதிக நாட்கள் இருக்கக்கூடியது. அதே போல் சுக்கிரதசை 20 வருஷமாக சின்ன வயசில் வர்றவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. சுக்கிரதசை தான் சுக்கிரன்னா சூப்பர்ன்றீங்க. சுக்கிரதசையில் பிச்சை எடுத்தவங்கலாம் எனக்கு தெரியும். நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லைன்னு ஒரு விதி இருக்குது. வேறு எந்த கிரகத்துக்கும் அது கிடையாது. அதே போல் ராகுவெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு கொடுப்பான். கேது போல் ஞானமாக்கத்தை கொடுக்கறதுக்கு எந்த கிரகமுமே கிடையாது.
ஆனால் புதன்லாம் நமக்கு தெரியாது, 17 வருஷம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிற ஜாதகம்லாம் எனக்கு தெரியும். ஓ, அந்த அளவுக்கு இருக்கு. ஆமாம், மல்டிபிள் ஃப்ராக்சர்லாம் ஆக்கி விட்டுருக்கு, காணாத போயிருக்காங்க பெரும் பெரும் ஆளுகள்லாம். நிறைய எனக்கு எக்ஸாம்பிள், நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சனிக்கு பயப்படுறது என்பது, சனி வந்தாவே மந்தன் சார், நான் ஏற்கனவே சொல்கிறேன். மந்தன்னா என்ன அர்த்தம்? நம்மளை சோம்பல் படுத்துவோம். இந்த சோஃபாவில் காலையில் உட்கார வைப்பான், அந்த சோஃபாவில் உட்கார வைப்பான், கவுந்து அடிக்க வைப்பான், ரீல்ஸ் பார்க்க வைப்பான், அன்வான்ட் பர்சன்கிட்ட ஃபோன் பேச வைப்பான், தேவையில்லாதவர்களுக்காக போய் வேலை செய்ய வைப்பான். அவன் பிரயோஜனப்படும், நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டான், சாப்பாடே கொடுக்க மாட்டான். அவனுக்கு உழைப்போம், நம்பிக்கையில் உழைப்போம், அது வீணாக போகும். ரிஸ்க் எடுக்க வைப்பான். காலையில் எழுந்த உடனே குளிச்சுடு, அப்புறமா ப்ரஷ் பண்ணு, டாய்லெட்லாம் அப்புறமா எப்போ வருதோ போய்க்கும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நைட்டு தூங்குறதுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணு. சனி உனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவான், எழுதி வச்சுக்க. இது வந்து எல்லாரும் ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கணும். சனி இருக்கா, எழுந்த உடனே குளி, அப்புறமா காஃபி குடி, டீ குடி, எதுவுமே குடி. திருப்பி வேணும்னா இன்னொரு தடவை நல்லா வேர்த்துச்சுன்னா குளிச்சுக்கோ. தண்ணி ஊற்றுறதுனால என்ன ஆக போகுது? நைட்டு தூங்குறதுக்குள்ளே உடற்பயிற்சி செஞ்சே தூங்கணும். அதே போல் 2 வாட்டி ப்ரஷ் பண்ணணும். அதெல்லாம் விதி. தன்னை சுத்தமாக வச்சுக்கணும், சுறுசுறுப்பாக வச்சுக்கணும், அளவுக்கு சாப்பிட்ணும். 3 வேளை சாப்பிட்றது 2 வேளை சாப்பிடு. பசி கொஞ்சம் வயிற்றில் இருந்துக்கினே இருக்கும். இருந்தால் சனியால் நல்லது தான் நடக்கும். கோபம் வராது, புத்திசாலி, புத்தி வேலை செய்யும். புத்தி வேலை செய்யலைன்னா தான் கோபம் வரும். இவ்வளோ தான் மேடம். இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் காட்டிலும் விநாயகரை வழிபடுறது நல்லது அப்படின்றது அது எந்த விதத்தில் சார்? ஏன்னா ஆஞ்சநேயர் தான், ஆஞ்சநேயர் எல்லாரும் சொல்கிறது சார் சனிக்குன்னு. ஆனால் விநாயகர் தான் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம். நீங்கள் விநாயகரை கும்பிடாமல் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் பலன் கிடையாது. அது நிறைய பேருக்கு புரியாது. சில வைஷ்ணவிட்டெலாம் வந்து சிவன் கோயிலுக்கு போக மாட்டாங்க, விநாயகரே தொட மாட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய விதி வந்து வேறு. ஆனால் அவங்களுக்குன்னு வந்து கூட பெருமாளை கும்பிட்டா கூட விநாயகரை முதலில் மந்திரத்தை சொல்லி தான் ஆரம்பிப்பான். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விநாயகர் பக்தராக சொல்கிறது, எந்த தெய்வத்துக்கு முன்னாடி அந்த கோயிலில் இருக்கிற விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் மற்ற தெய்வத்தை, பிரதான தெய்வத்தை வழிபட்டால் தான் உங்களுக்கு நல்லது. இப்போ ஜாதகம் பார்க்கும்போதும் சரி, அதை பற்றியெல்லாம் பேசும்போதும் ஒரே ராசி ஒரே லக்னமாக இருந்தால் அது ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அது சரியா? லக்னம் ஒன்று, ஒரே ராசி ஒன்று இருந்தாலும் ஒன்றும் இல்லை சார். தசா புத்திகள் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். அந்த லக்னம் நல்ல லக்னமாக இருந்து அந்த தசா புத்திகள் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்க, சூப்பர் டூப்பராக இருக்கும் போது. அதே அந்த லக்னம் நல்லா இல்லை, அந்த இது தசா புத்திகள் நல்லா இல்லைன்னா நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அதில் ஆபத்து தான் இருக்கும். இது வந்து ஜென்ரல். இது 6ஆம் அதிபதி தசை நடக்குது, 8ஆம் அதிபதி தசை நடக்குது, 12ஆம் அதிபதி தசை நடக்குது, லக்னாதிபதி தசை, இதெல்லாம் பார்க்கணும். எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் ஜோதிடத்தில் ஒன்று சொன்னான், 30 வயது வாழ்ந்தவரும் இல்லை, 30 வயது இறந்தவரும் இல்லை. ஏதாவது ஒரு தசை நம்மளை காப்பாற்றுன்றது தான் ஜோதிடம். எதுவுமே காப்பாற்றாமல் தெருவில் விடுறது இல்லை, காப்பாற்றும். அதை சரியாக யூஸ் பண்ணிக்க தெரியலன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த 60 ஆண்டு காலம், இந்த தமிழ் வருடங்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது சார், இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இப்போ ஆரம்பத்திலேருந்து படிப்படியாக நல்லது நடக்கும், இல்லை படிப்படியாக தேயும் அப்படின்ற ஏதாவது ஒரு சர்க்கிளா? அந்தந்த வருடத்தில் அந்தந்த கிரகங்களுக்கும் உண்டான வெண்பாக்கள் வந்து வேலை செய்யும். ஓகே, அது வந்து அந்த மாதிரி உண்டான அந்த கோச்சாரத்தினுடைய கோள்களுடைய கால்குலேஷனை அந்த ரிஷிகள் கொண்டு வந்தது. இந்த கிரகம் இந்த டைமில் இங்கே இருக்கும், இந்த கிரகம் இல்லைன்னா இந்த டைமில் இங்கே இருக்கும்ன்றது அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் தான் பெரிய புரட்சி உலகத்திலே இருக்கும். அதே போல் மருத்துவத்துறை, தங்கம், புதையல்கள் கிடைப்பது, கனிமங்கள் கிடைப்பது, பெட்ரோலியம் கிடைப்பது, பெரிய லெவலுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த தாதுக்கள் கிடைப்பது, இந்த சொல்கிறோம் இல்லைங்களா, படிவங்கள் கிடைக்கிறது, கோடிக்கோடியான கணக்கான பணங்கள், வைரங்கள் கிடைக்கிறதுன்றது மாதிரி வைரத்தோடு அதிகமாக விலை போகக்கூடியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய வருடம் தான் இது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க சார், நன்றி சார். கலாட்டா நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV
வந்துருங்க. நானும் அங்கே வரேன். எல்லாரும் மீட் பண்ணலாம்.